சின்னசேக்காடு 2வது வார்டில் இன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளான இந்த சிறப்பான நாளில் அவருடைய கனவான கல்வியை வளர்ப்பதற்காக பள்ளிகளை திறப்பது என்ற அவருடைய கொள்கை வழியிலும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் அவர் கூறிய வார்த்தைகள் இந்த ஆட்சியின் 2 கண்களாக திகழப் போவது கல்வியும் சுகாதாரமும் என்று அந்த வழியில் இன்று இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடைபெறுவது குறிப்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளான இன்று தமிழகம் முழுவதும் ஊரக பகுதிகளில் இருக்கும் துவக்கப் பள்ளிகளில் 1ஆம் முதல் 5ஆம் வகுப்பு வரை இருக்கும் மாணவர்களுக்கு அரசு நிதி பெறும் பள்ளிகளிலும் இந்த காலை உணவு திட்டம் என்ற ஒரு சிறப்பான திட்டத்தை அறிவித்து இன்று நமது முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நாளான இன்று நமது வடசென்னை என்றாலே இங்கே பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் பின்தங்கியவர்கள் வாழும் இடம் என்ற நிலையை மாற்ற வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்று 4181 கோடி ரூபாயில் பல திட்டப்பணிகளை இங்கே மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் இது மட்டும் போதாது, இன்னும் பல விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக சட்டமன்ற உறுப்பினரின் நிதியிலிருந்தும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினரின் நிதியிலிருந்தும் சரி, இவையும் பத்தாது என்பதற்காக இங்கே இருக்கும் நிறுவனங்களின் மூலமாக அவருடைய சமூக பொறுப்பு நிதியிலிருந்தும் பல திட்டங்களை நாம் தொடர்ந்து இங்கே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அந்த விதத்தில் தொடர்ந்து வடசென்னையில் பள்ளிக்கூடங்கள் மற்றும் சுகாதாரத்திற்காக என்ற மருத்துவமனைகளில் இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இதற்காக என்று காமராஜர் துறைமுகம் இன்று நம்ம ஆர்டிசி சொன்னார். இன்னைக்கு காமராஜர் பிறந்தநாளான இன்று காமராஜர் பெயரில் இருக்கும் அந்த துறைமுகத்தில் இருப்பவர்கள் இந்த நிதியை வழங்கியிருப்பது என்பது மிகவும் பொருத்தமான ஒரு விஷயம். அவர்கள் தொடர்ந்து இது போன்ற பல நிகழ்ச்சிகளுக்கு பல திட்டங்களுக்கு அவருடைய சிஎஸ்ஆர் ஃபண்டில் இருந்து தொடர்ந்து அவர்கள் நம்மை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து அந்த ஆதரவு எங்களுக்கு என்றும் தேவைப்படும். திருவொற்றியூர் குறிப்பாக இங்கே இருக்கும் மக்களின் வாழ்வாதார